சிவசங்கர தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. தத்துவ ஞானத்திற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் விஞ்ஞானத்திற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்ட், மெய்ஞானத்திற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் சோல் என்று தங்களுடைய முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். விஞ்ஞானமய கோஷத்திற்கு மிக அருகில் ஆனந்தமய கோஷம் இருப்பதால் விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷத்திற்கு வந்து போகிற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் தான் விஞ்ஞானிகளால் தங்களது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடிகிறது என்று தங்களுடைய பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் எப்போதுமே ஆனந்தமய கோஷத்தில் திளைத்திருக்கும் நமது மகான்களால் ஏன் இது போன்ற விஞ்ஞான சாதனைகளை நிகழ்த்த முடியவில்லை? அவர்கள் மெய்ஞானத்தை மட்டுமே இந்த உலக மக்களுக்கு போதிப்பது ஏன்? விஞ்ஞானம் என்பது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நீங்களாம் நம்புறதுனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. விஞ்ஞானம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினச்சிருக்கீங்க ஆர்வீல் ரைட் ஓர்வீல் ரைட் வந்து ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் விக்ரமாதித்தன் 700 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்கிறான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதில் நான் ட்ராவல் கூட பண்ணிட்டேன், இந்த உலகத்துக்கு அதனால் நல்லது நடக்காதுன்றதுனால அந்த டெக்னாலஜியை நான் அழிக்கிறேன் அப்படின்ட்டான். ராமாயண காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஏரோப்ளேன் இருந்திருக்கு. ஒன்று குபேரன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து ராவணன் வச்சுட்டு இருந்தான். இந்திரன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த ஏரோப்ளேனில் நந்தி கிராமத்துக்கு ராமர் சீதையோடு திரும்பி போகிறாரு. அப்பயும் அது இருந்திருக்கு. அதனால் நீங்கள் எதையெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் நம்புறீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான். இன்றைக்கி பெரிய டாக்டருன்றீங்க, அவங்கெல்லாம் ரிசர்ச்ன்றீங்க, எல்லாத்தையும் மிஷின் தான் பண்ணுது. ஸ்கேன் எடுத்துடணும், அது எடுத்துடணும், இது எடுத்துடணும், அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு கம்ப்யூட்டர்லெல்லாம் போட்டுட்டு இவங்க மிஞ்சி போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட என்னங்கிறத மிஷினே சொல்லிடுது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பெரிய டாக்டருங்க. அந்த காலத்தில் சுஷ்ருத்தர்னு ஒரு ஆள் இருந்தார். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் ரொம்ப பெரிய ஆப்ரேஷனெல்லாம் அவர் பண்ணாருன்னு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? வராக மிகிரர்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் உள்ள பெரிய அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க. வராக மிகிரர் பேர் மிகிரர் தான். அவர் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே ராஜ குடும்பத்தில் சொல்கிறாரு, இது காட்டு பண்ணினால இந்த குழந்தை சாக போகுது அப்படிங்கிறார். ராஜா உன் வார்த்தையை நான் டிஸ்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒரு கடல் நடுவில் ஒரு பெரிய கப்பலில் வந்து தன் பிள்ளையை வளர்க்குறான். வெளியவே வரவில்லை, காட்டுக்குள்ளே போனால் தானே காட்டு பண்ணி அடிக்கும்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக இப்படி உட்காந்துட்டு ஈவினிங் பீச் என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். அவன் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லர் அவன் மேலே விழுந்து அவன் செத்து போகிறான். பார்த்தா அந்த பில்லரில் காட்டு பண்ணியிருக்கு. அதனால் நம்ம எதையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எந்த காலத்துலேயோ இருந்தது தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ கோடிக்கணக்கான $1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ராக்கெட்டு அது இது எல்லாம் கண்டுபிடிச்சின்னு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பழைய காலத்து சினிமாலாம் பார்த்தா தெரியும். ராமாயணம், மகாபாரதம் இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு தர்பப்புல்லை எடுத்து மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டு விடுவான். அது அப்படியே நாகாசுரம் மாதிரி பயன்னு போகும். எதிரில் இருக்கிறவன் இப்படி பண்ணிட்டு விடுவான், அது கருடனாக வரும், அந்த நாகத்தை கொத்திக்கின்னு போகும். ஸோ வெறும் தர்பை வச்சுக்கிட்டு மந்திர உபாசனையினால் அவர்கள் சாதித்த விஷயங்களை இன்றைக்கி பில்லியன்ஸில் பணம் செலவு பண்ணி நம்ம ஏதோ பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்கெல்லாம் எப்பயோ பண்ணிட்டாங்க சாதாரண விஷயங்கள். அவங்க எப்படி பண்ணாங்க? காட்டில் போய் உட்காந்து தவம் செய்வாங்க. முதல்ல அக்னி பகவான்கிட்ட செய்வாங்க, அவங்ககிட்ட வரம் வாங்கிடுவாங்க. வருண பகவான்கிட்ட செய்வாங்க, வரம் வாங்கிடுவாங்க. வாயு பகவான்கிட்ட செய்வாங்க, வாங்கிடுவாங்க. இது மாதிரி பூஜா பலன்களால் அவங்க அந்த தெய்வத்துக்கிட்ட உபாசனா மார்க்கத்தில் வரம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு தர்பையை விட்ட உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு மனதினுடைய திறமை இல்லையா, அதுதான் மந்திரம். மன்னா மனசு, அதனுடைய திறமை மந்திரம் அப்படின்னு அர்த்தம். அது மூலமாகவே அவங்க சாதித்த விஷயங்களெல்லாம் செய்யறதுக்காக இன்றைக்கி நாம் இவ்வளோலாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்க எல்லாமே விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பவை ஒன்றுமே கிடையாது. மேன் ஹஸ் பீன் பனிஷ்ட் டு திங்க் ரேஷ்னலி அப்படின்னு ஒரு கொட்டேஷன் உண்டு. மனிதன் சுயமாக சிந்திக்கும்படியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, சுயமாக சிந்திக்கும்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறான், அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு ஒரு தங்க கிரீடம் யாரோ கொடுக்குறாங்க. இதில் எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு தெரியணும். அதனால் அவன் ஆர்கமெடிக்ஸ்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்றான். இதில் எவ்வளோ கோல்டு கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி, இல்லைனா உன் கழுத்தை வெட்டிடுவேன்றான்.
இவன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை, தண்ணி தொட்டியில் குளிச்சுன்னே இருக்கான். அப்போ திடீர்னு யுரேக்கான்னு தண்ணி தொட்டிலேருந்து குதிக்கிறான். எல்லோரும் கேட்குறாங்க என்ன ஆன்ட்டு. நான் தண்ணி தொட்டியில் இருந்தபோது எவ்வளோ தண்ணி வெளியேறிச்சோ அந்த மாதிரி அந்த கிரீடத்தை தண்ணியில் வைக்கிற போது எவ்வளோ தண்ணி வெளியேறுதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா. அதெல்லாம் கரெக்டு, எங்கே போகிறேன், நான் ராஜா கிட்ட சொல்ல போகிறேன், இப்படியா போவேண்ணா. அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவன் துணியே இல்லாமல் வந்திருக்கான், தண்ணி தொட்டிலேருந்து துணியே இல்லாமல் வந்திருக்கான். அப்போ ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிக்கணும்னு ஒன்றும் போல இல்லை, தானாக தான் நிகழ்ந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவன் டீ போடுறதுக்காக ஒரு கும்டி அடுப்பில் சுடுதண்ணி காய்ச்சின்னு இருக்கான். அப்போ அந்த கொத்தான்னு அந்த சுடுதண்ணி காய்ச்சி அந்த தட்டு மேலே ஆடுது, அதை வச்சு தான் அவன் நீராவி என்ஜினை கண்டுபிடிச்சான். இது அவனுடைய கண்டுபிடிப்பான், ஆக்சிடென்டலாக வந்த விஷயங்கள். அப்படி நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகள் என்று எதை நம்புகிறீர்களோ அதெல்லாம் கூட எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி என்ற நிலையில் அறிவு தன் வயம் இழந்த நிலையில் தானாக வெளிப்படுத்தி கொண்ட விஷயங்கள். அதனால் இது விஞ்ஞானத்தில் எவ்வளோ உண்மையோ அவ்வளோ மெய்ஞானத்தில் உண்மை. ஜெயதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பகவானுடைய லீலைகள் எல்லாம் எழுதணும், அதுக்காக அவர் கீத கோவிந்தம்னு எழுதியிருக்காரு. அதில் வைகுண்டம் அதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் புரியல. சரி நான் போய் சந்திரபாக நதியில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நடந்து போயிட்டே இருக்கிற போது பாதி வழியில் அவருக்கு சில எண்ணங்கள் வருது. அப்படியே மெக்கானிக்கலாக கீ கொடுத்த மாதிரி நடந்து வந்து அந்த தான் என்னெல்லாம் ஃபில்அப் பண்ணாமல் வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒய்ஃப் கிட்ட நான் போய் குளிச்சுட்டு வரட்டுமான்ட்டார். ஏங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்க எல்லாத்தையும் எழுதிட்டீங்க பாருங்க அப்படிங்கிறா. அப்போ அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தவருக்கு கூட அவர் கான்ஷியஸாக இல்லாத போது தான் பல உண்மைகள் வெளிப்பட்டுன்றது தான் மெய்ஞானம் கூட. அதனால் விஞ்ஞானமாகட்டும் மெய்ஞானமாகட்டும், there is a particular point when your mind goes blank. இப்போது துணி இல்லாமல் நீ இருந்தாக்கா அதுக்கு நிர்வாணம்னு பேர். எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை இல்லையா, அதுவும் நிர்வாணம் தான். அதுக்கு வாச்சா மகோச்சரம்னு பேர். வாச்சா மகோச்சரம் என்றால் எண்ணங்கள் இல்லாத நிலை. அந்த எண்ணங்கள் உலகத்தில் நீ உடம்போடு இருக்கிற போது பிளாங்க் மைண்டுக்கு போட்டியானா அது நிர்வாணம். நீ இந்த உடம்பு இறந்து போய் இதை எரிச்சாங்க போச்சாங்க, அதுக்கப்புறம் உன்னுடைய தாட் மூலமாக இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு மகா நிர்வாணம்னு பேர். அதை தான் மகாவீரனும் புத்தனும் நிர்வாணம் மகா நிர்வாணம்லாம் சொல்லக்கூடியது. அதனால் நீங்கள் எதையுமே புதுசாக நினைக்க வேண்டாம், ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி திருப்பி இந்த உலகத்தில் வருது. இப்போ காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலா மேலது கீழா மாற்றும் தோற்றம் அப்படின்னும். காலம் ஒரு சக்கரம், மேலேகிறது கீழே வந்துடும், கீழேகிறது மேலே வந்துடும். அதனால் நீ எதையெல்லாம் இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிக்கிறன்னு நினைக்கிறியோ அது ஏற்கனவே கீழே இருந்தது. சக்கரம் காலச்சக்கரம் உருண்டு வந்ததுனால இன்றைக்கி புதுசாக வந்த மாதிரி உனக்கு தெரிகிறது. இப்போ நமக்கு 5 உடம்பு இருக்குது. ஒன்று இப்போ நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க, சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். அன்னம்னா சாப்பாடு. இந்த உடம்பு ஈயரும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒன்று தேவை. புல் கொள்ளு சாப்பாடு ஏதோ ஒன்று எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவை. அதுக்கடுத்து பிராணமய கோஷம். உங்களுக்கே தெரியாமல் இப்போ உங்கள் மூக்குக்குள்ளேருந்து காற்று வெளியே வந்துட்டுருக்கு, அது கார்பன் டை ஆக்சைடு. இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் உங்கள் மூக்குக்குள்ளே ஆக்சிஜனை விட்டுருக்குது, பிராணவாயு, கரிமில வாயு. இப்போ இது உலகத்தில் நீ முழிச்சு நின்றாலையும் தூங்கி நின்றாலையும் உனக்கே தெரியாமல் நடக்கிற விஷயம். இதுக்கு பிராணமய கோஷம்னு பேர். 3வது நீ படுத்து தூங்கின்னு இருக்க, கனவுல நீ தண்ணியில் முழுகி போகிற, ராய் துரத்துது, பாம்பு கடிக்குது, இல்லை ஓடி போயின்னு இருக்க, ஏதோ காட்சிகள்லாம் வருது. அதுக்கு என்ன பேர்? மனோமய கோஷம். மனதினால் ஆன ஒரு உடம்பு உனக்குள்ளே இருக்குது. அது நீ ஃபிசிக்கலாக தூங்கின்னு இருந்தால் கூட உன் மனது எவ்வளவோ விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே இருக்குது. நிஜ வாழ்க்கையில் ஒரு 20 நாளில் நடக்கிற விஷயங்களை கனவு வாழ்க்கையில் நீ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துருவேன். ரயிலை மிஸ் பண்ணுற மாதிரி, இல்லை யாரோ இறந்து போகிற மாதிரி, நீ அழுகுற மாதிரி, இப்படி ஒரு 20 டேஸில் பார்க்க வேண்டிய விஷயங்களை 10 நிமிஷத்தில் பார்த்துருவேன். அதுதான் மனோவேகம்னு சொல்லக்கூடியது. இது மனோமய கோஷம். 4வது ரேஷ்னல் மைண்ட், அதுதான் விஞ்ஞானமய கோஷம் என்பது. 5வது வர்றது இல்லையா, அது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னா என்ன? எப்படி ஒரு மீன் தண்ணியில் இருக்குது, தண்ணியை சாப்பிடுது, தண்ணியை குடிக்குது, தண்ணியிலேயே இனப்பெருக்கம் செய்து, தண்ணியிலேயே தூங்குது.
அந்த மாதிரி ஆனந்தத்தையே சுவாசித்து கொண்டு ஆனந்தமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிற ஆனந்த வெள்ளத்தை அமிழ்த்து வித்தான் காணேடி அப்படின்னார். ஆனந்தத்தை ஒரு தண்ணி டப்பு மாதிரி போட்டு ரொப்பி என்னை முக்கி எடுத்துட்டார் இந்த சிவபெருமான்னு அர்த்தம். ஆனந்த வெள்ளத்து அமிழ்த்து வித்தான் காணேடின்னு. அந்த நிலையில் மைண்டே கிடையாது, பிளாங்க் ஆகிப்போகுது. அந்த பிளாங்க் மைண்டு இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளுடைய நிலை. அதான் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நிலை. அது ஒரு மெய்ஞானத்தினால் அடையக்கூடிய விஷயமே தவிர நீ தியானத்தினால் அடைய முடியாது. நீ தியானம் சொல்லி கண்ண முடியுன்னு ஏதோ ஒரு டெக்னிக் மகேஷ் யோகி அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், காமர்ஸ் ஆஃப் லிவிங் ஏதோ ஒன்று சொல்லித்தரானுங்கன்ட்டு உட்காந்து இருப்பேன். அதெல்லாம் என்ட்ரிசல் கிடையாது. எல்லா முறை என்னை மறந்த நலம் அப்படின்னா எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. நான் எங்கே இருக்கேன்னு தெரியக்கூடாது. இப்படி உட்காந்தே இருக்கிற தியானம்னு போயிட்டவனுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு உலுக்கி விழுந்த மாதிரி அனுபவம். அப்போ தான் ஓ நான் எங்கே இருக்கேனா அப்படின்னு உனக்கு தெரியும். அந்த உலுக்கி விழுகிற அனுபவத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆல்மோஸ்ட் டெட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆனந்தமயம் சொல்லக்கூடியது. அதாவது எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை. அது தானாக தான் வரும். கர்மா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷமோ துக்கமோ கோபமோ வெறுப்போ எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஆனந்தமயமான நிலைகளை அடைய முடியும். இல்லைன்னா பாசிபிள் இல்லை. ஆனந்தத்தை அணிஞ்சிட்டா என்னாகும்? நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஜாலியாக இருந்தால் போகிறோம். அதனுடைய போக்கில் வாழ்க்கையை எல்லாத்தையும் நடத்திட்டு போவோம். நான் சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் கூட தூங்குறீங்க, நானும் தான் தூங்குறேன். நான் தூங்குறதுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். நான் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு தாய்மானவர் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இப்போது என் ரூமில் சாண்டிலியர் இருக்குன்னு வை. அந்த சாண்டிலியர் மேலே ஒரு 6 இன்ச்சிலேருந்து 8 இன்ச்சு குட்டி குட்டியாக ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கும், ஏரியல்ஸ்லாம் இருக்கும். அந்த சாண்டிலியர் பல்ப் மேல் ஏறி இங்கே அங்கே குச்சின்னு இருக்கும். இதெல்லாம் நம்பறியா நீ? நிஜமாக அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நைட்டு ஒரு 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வந்தால் அதெல்லாம் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் செத்துப்புட்டு அவங்களுக்கு காரியம் திவசம் யாரும் பண்ணலையோ அந்த மாதிரி காற்றுங்கள்லாம் என் ரூமில் உட்காந்துருக்கும். ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் நெருப்பில் போட்டு வறுத்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நாங்கள் எப்பயுமே தியானம் பண்ணிட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என் ரூமில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கிற போது அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த மாதிரியான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸுன்றது. வெடிகால ஒரு 4 மணிலேருந்து 5, 5:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. தேவதைகள், ரிஷிகள், சித்தர்கள், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்க. அப்போது இந்த நிலைகளை நீ அடையணும்னா உனக்குன்னு தாட்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் நோ தாட்ஸ் ஆஃப் யுவர் ஓன். உனக்குன்னு எந்த தாட்டும் இல்லாத ஒரு நிலைக்கு போனியானா இதெல்லாம் பாசிபிள். இப்போ உன் எதிரில் அப்படி யாராவது வந்துட்டா நீ பயந்துருவேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சின்னு நீங்கள் ராத்திரியெல்லாம் மிரண்டு கத்திக்கின்னு உட்காந்து இருப்பீங்க. நாங்கள் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். பாவமாக இருக்கும் எங்களுக்கு. இந்த எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் காரியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, திவசம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுங்களெல்லாம் பாவம் ஆறுதலுக்காக அலைஞ்சின்னு இருக்குதுங்க. அதனால் நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள்லாம் அமாவாசை இது பித்ரு காரியங்கள்லாம் பண்ணுங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு அதெல்லாம் தேவை. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, உன் வருமானத்தில் 5ல் 1 திவசம் காரியம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோன்றார். தென்புலத்தார்ன்றார். தென்புலம்னு தெற்கு திசையில் யமனுடைய திசையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீ காரியம் திவசம்லாம் பண்ணும் அப்படிங்கிறார். அப்புறம்தான் தெய்வம்ன்றார். இது செய்யணும். யார் செய்கிறாங்க? யாரும் செய்யறதில்லை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கூட கொடுத்தேன். இங்கே அமாவாசைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம சமைச்சு, அதுவும் என்ன இந்த சாம்பார் ரசமாக பண்ணுறோம், வெஜிடபிள் பிரியாணி, ஸ்வீட்டு, பழங்க, இந்த மாதிரிலாம் பண்ணி இங்கேருந்து திருப்பூர் கோயில் அங்கே இங்கே கோயில் வாசலில் உட்காந்துக்கிற ஏழைங்களுக்கு நாமளே போய் பரிமாறிட்டு வரோம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? அன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான். அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி இங்கே படைக்கிறது கோடிசாமி படத்துக்கிட்ட உங்களுக்கு கிடையாது. வெளியாளுங்களுக்கு அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். சரி, உனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னால் பேசாமல் சிராத்த நாராயணன் கோயில் இருக்குது செங்கல்பட்டுக்கிட்ட, அங்கே போய் நீ ஒரு 700 ரூபா கட்டிட்டேன்னா அவங்க 11 பிராமணர்களுக்கு யாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. பெருமாளே எங்கள் சிராத்தம் பண்ணுறதா ஐதீகம். அது கூட கஷ்டம்னா 400 ரூபா கட்டு. இங்கே பெசன் நகரில் பிள்ளையார் கோயில் இருக்குது, மாடி மேலே தனியாகவே இருக்குது. அங்கே பிள்ளையாரே திவசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இப்படி 1000 வழிகள் இருக்குது. இறந்து போன ஆத்மாக்கள் உலகத்தில் அலையிறது உண்மை தான். நிறைய பேருக்கு இந்த காரியம் திவசம் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பங்காரனும் அம்மாவோ கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வச்சு
எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, வீடு வாசல் ஸ்கூட்ரு எல்லாம் கூட இவனுக்கு கிடச்சிருக்கும். இறந்து போனவனுக்கு ஒரு 500 1000 ஏதோ செலவு பண்ணுறதுக்கு இவனுக்கு மனசு வர மாட்டேன். நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்களுக்காக ஒரு 500 1000 செலவு பண்ண என்ன செத்தப்படுவோம். சரி, நீ ஐயருக்கு கிடைக்க மாட்டேன்றான், இல்லை உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ, இல்லை வசதி இல்லைன்னு வச்சுக்கோ, பேசாமல் எப்பயாவது நீ கயா போகிற, முக்கூடல் போகிற பவானிக்கிட்ட, இல்லை ராமேஸ்வரம் போகிற, இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற போது அவங்கள நினச்சிக்கிட்டு தோசம் பண்ணலாம். இல்லை எவ்ரிடேவே நீ சாப்பிட போகிற, எப்படியும் உங்கள் வீட்டில் இட்லி புண்ணாக்கு தோசை ஏதோ சாப்பிட போகிற, அதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அவங்க பெரியவங்களை நினச்சிக்கோ, அது அவங்களுக்கு போய் சேரும். இப்படி 1000 வழிமுறைகள் இருக்குது நம்ம பெரியவங்களை நம்ம ஞாபகம் வச்சுன்னுக்கிறது. சரி, நான் ஞாபகம் வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீ சொல்கிற. இப்போ அவங்க ஒரு வேளை பித்ருலோகத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன படைக்கிறியோ அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தேவதைகள் இருக்குது. அதுக்கு பித்ரு தேவதைகள்னு பேர். அதுங்க கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நீ இந்த இடத்துல இட்லி வச்சேன்னா அவங்களுக்கு இட்லியாக கிடைக்காது, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கிடைக்கும். இப்போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்காங்க, விண்வெளி வீரர்கள். அவங்க இங்கேருந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் பார்சல் கட்டினா போக முடியும்? அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜியெல்லாம் மாத்திரையாக மாற்றி வச்சுருப்பாங்க. அங்கே போய் வவால் மாதிரி தலைகீழே சொல்லி இருக்கிற போது அவங்களுக்கு அதுதான் சூட் ஆகும். இப்படி ஒவ்வொரு, இப்போ உனக்கு வேண்டிய ஒருத்தர் மேலே இல்லை, பித்ருலோகத்தில் இல்லை, அவர் பூமியில் பசுவாவோ ஏதோ ஒன்று பிறந்திருக்காரு. அன்றைக்கி பார்த்து அந்த பசுக்கு யாராவது ஒருத்த மைண்டில் வந்து அவுத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும்னு தோணும். இப்படி இந்த உலகம் பூரா தேவதைகள் இருக்குது, பித்ரு தேவதைகள்னு பேர். அதுங்களுக்கு இதுதான் வேலையே. அதனால் தேவசம் காரியம் இதெல்லாம் உண்மை தான். நீங்கள் செஞ்சாக்கா அவங்கெல்லாம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, செய்யலைன்னா அவங்க உங்களுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. அவங்கெல்லாம் நல்லவங்க. இந்த உலகத்தில் ஒரு வேளை நம்மளுக்கும் அவங்களுக்கு மனசாபம் இருந்தால் கூட அங்கே மேலே போனோடனே அவங்க நோபல் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உலகம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ தே வில் சப்போர்ட் யூ ஒன்லி. அந்த ஊர்லேயும் பித்ருலோகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் என் மகன் கஷ்டப்பட்டுக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என் பேத்திக்கு குழந்தை இல்லை, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்பாங்க. இந்த பூமியில் இப்படி ஒரு சங்கராச்சாரியார் இந்த மாதிரி இப்போ மகான்கள்கிட்ட போய் கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் கேட்கறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க. அதனால் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். நம்மிடம் வயசானவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாம் அமிர்தம் மாதிரி. அதனால் ஆண்டாள் கூட என்ன சொல்கிறா, மேலையார் செய்வனகள் அப்படிங்கிற, நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் எதை சொன்னார்களோ அதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முருகப்பெருமான் யார்? நற்கரிசை ஓடக்காரன். கரிசைன்னா செயல். நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது போக நான் ஒன்று சொல்லியிருக்கேன், 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு இம்பார்ட்டண்ட் டே வரும், மகோதய புண்ணிய காலம்னு பேர். எல்லா சிவன் கோயிலும் ராத்திரி பூரா திறந்துருவோம். எந்தெந்த ஆத்மா இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் அன்றைக்கி சிவ தரிசனம் கிடைக்கும். சிவன் கோயில் திறந்துருக்கும் அந்த மகோதய புண்ணிய காலத்தில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா. நான் ஒரு தடவை திருவண்ணாமலை கோயிலில் அதுக்கு பணம் கட்டி நான் பண்ணேன். எத்தனை ஆத்மாங்கள்லாம் அன்றைக்கி போய் சிவனை பார்க்குதோ அவங்களுக்காக நாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த எண்ணமே இல்லைங்கிறது தான் நம்முடைய குறைகள் இல்லையா. மராட்டியில் ஒரு கவிஞர் இருந்தார், காண்டேகர்னு பேர். அவர் சொல்கிறார், ஒரு தாயின்றது யார் தெரியுமா? கண்ணை விளக்காக்கி, ராத்திரிலாம் அந்த குழந்தை வந்து கத்திக்கின்னு இருக்கும், கயாமயன்னு தூங்கவே கூடாது அம்மாவை. ஸோ ராத்திரிலாம் முடிச்சுன்னு இருந்துக்கணும் அந்த அம்மா. அப்போ கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ஊ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தருபவள் எவ்வளோ அவளை தாய் அப்படிங்கிறார். அப்போ தாய்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்கிற போது பாலினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய அப்படிங்கிறார். பாலை நினச்சி கொடுக்கக்கூடிய தாயை விட நீ ரொம்ப நல்லாவும்பா சாமின்னு அர்த்தம். தாய் சிறந்த தயான தத்துவனே அப்படின்வான். இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், இனி யாதாமால் யாதாம் இனி. கஷ்டத்தெல்லாம் போக்குற அம்மா அப்பா மாதிரி சாமி நான் உன்னை வச்சுட்டு இருக்கேன், என்னன்னா நீ எனக்கு பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். எல்லாம் கலிகாலம். ஜனங்களுக்கு வாழ்கிற காலத்தில் நன்றி இல்லை. அதாவது நமக்கு பக்கத்து வீட்லேயே யாரோ பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஒரு ஷூ வாங்கி கொடுத்துட்டாங்க, உடனே நம்ம அப்பா அம்மா நம்மளை லவ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினச்சிக்கோம். இருந்தால் ஏன் வஞ்சகம் பண்ண போகிறாங்க இல்லையா. எவ்வளோ பெரியவங்க
அவங்க தீபாவளிக்கு துணி எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஏதோ ஒரு துணி எடுத்து கொடுக்குறாங்களோ இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ விலைவாசி 400 ரூபாய் இல்லாமல் எங்கே இன்றைக்கி துணியெல்லாம் வருது. நமக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. நமக்கு புரியுறதெல்லாம் கம்பேரிசன் தான். அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க, அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு இவங்க சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்றாங்க. இப்படியே தான் உங்கள் மைண்டெல்லாம் போயின்னு இருக்கும். இந்த கம்பேரிசனை விட்டு தொலைச்சாவே நீங்கள்லாம் உருப்பிட்டுருவீங்க. நமக்கு தலையில் முடிந்தால் தானே வந்து பின்னல் போட முடியும். மொட்டை தலையில் எங்கேருந்து பின்னல் போட்டு தாளம்பூ கொண்டு வைக்கிறது? அதனால் இல்லைன்னா இல்லை, இருக்குதுன்னா இருக்குது. ஸோ நெவர் கம்பேர். நம்முடைய வாழ்க்கையை நம்ம உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு தேவையில்லாததெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம். யாரோ பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஸ்கூட்ரு வாங்கிட்டான், நம்மக்கிட்ட ஸ்கூட்ரு இல்லையேன்னு நமக்கு தெரியுது. எப்படி வருது? அது பொறாமையினால் வருது. அழுக்காறுனா பொறாமை. ஸோ நமக்கு நிஜமாக ஸ்கூட்ரு தேவைப்படல. ஒரு 35 ரூபா கொடுத்தா ஜம்முன்னு பஸ்ஸில் உட்காந்து போய் இறங்கிடலாம் ஆஃபீஸ்க்கு. ஆனால் அவன் ஸ்கூட்ரு வச்சுருக்கிறது நம்ம கண்ணை உறுத்துது. அதனால் அழுக்காறு. அதனால் வர்றது ஆசை. அந்த ஆசை நிறைவேறலைன்னு சொன்னால் அதனால் வர்றது கோவம். அந்த கோவத்தில் வர்றது கெட்ட வார்த்தை. அழுக்காறு வெகுளி இன்னா சொல் இன்னானும் இழுக்காய் என்றது அறம். இப்போ பொறாமை தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பொறாமை வந்துச்சுன்னா நீ வந்து உருப்பிட மாட்டேன்னு அர்த்தம். இது பார்த்தா சிம்பிளாக தெரியுதா? அதை கொஞ்சம் அப்படி அழுத்தம் கொடுத்து சொல்லு. நமக்கு உள்ளது தானே வரும். அதை கொஞ்சம் வேறு மாதிரி, நமக்கு உள்ளது தானே வரும், நமக்கு உள்ளது தானே வரும். அப்போ நமக்கு என்ன வரணுமோ வரும். இல்லாததை நினச்சி நீ ஏன் கஷ்டப்பட்டுன்னு இருக்க? அதனால் எது நமக்கு டியூவோ அது வந்துடும். எப்போ இருந்தாலும் வரும், எப்போ வரணுமோ அப்போ வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய முற்பிறவியில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள். அதனால தான் உங்கள் ஜாதகம் எதிர்போது பதவி பூர்வ புண்ணியானாம் விட்டாங்க. இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் பூர்வ புண்ணியத்தை வச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பூர்வ புண்ணியம் இருந்தால் தானே வரப்போகுது, இல்லாதது வரப்போகிறது இல்லை. அதனால் நீ எவ்வளோ பெரிய மகான்களை பாரு, அவங்களும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. ரமணர், அவருக்கு ஷோல்டரில் கேன்சரு, ராமகிருஷ்ணர் த்ரோட்டில் கேன்சரு, திருவண்ணாமலை விசி சாமியார் யூரினரி ட்ராக்கில் கேன்சரு. யார் கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னு நீ நினைக்கிற? இப்போ அவங்கள மாதிரி மகான்கள் தவம் பண்ணி எல்லாத்தையும் விட்டு உட்காந்துக்கிறவங்களுக்கே கஷ்டம் வருது. நீ என்ன பெரிய பல்புன்னு உனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்க. அவங்களுக்கே கஷ்டம் வருது, உனக்கு வந்தால் என்னப்பா இல்லையா? தம்மின் மெலியாரை தாம், அவங்கள பார்க்கணும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு நீ ஒன்று தேர்த்திக்கோ அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் திங்கிங் தான். மனுஷனுக்கு பேர் திங்கிங் மெஷின். மனுஷா அப்படின்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். ஸோ மைண்டை நீ மாற்றினியானா எல்லாம் மாறி போயிடும். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். நீ மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. மனசில் சுத்தமாக ஒருத்தர் இருந்தால் வேறு எந்த தர்மமும் பண்ண தேவையில்லை, எல்லா தர்மத்தோட இதுதான் பெருசு அப்படின்னு. இப்போ குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல. விதவிதமாக கிராப் பண்ணிக்கிறது. இப்போல்லாம் பார்பர் ஷாப்பில் போயிட்டு 3000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணி ஃபேஷியல் அது இது டை கலர்லாம் போட்டுக்கிறதுக்கெல்லாம் இங்கே எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க எல்லோரும். அதெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதான் ஹேர் ஸ்டைலுக்கு குஞ்சி அழகுன்னு பேர். கொடுந்தானை கோட்டழகுன்னா யானை மேலே வாங்கினு உட்காந்துன்னு போகிறது, இல்லை பென்ஸு காரில் போகிறேன்னு காட்டிக்கிறது எல்லாருக்கும். அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாமும் மனசு சொல்லணும், நீ ரொம்ப நல்லவன்டான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை குறை சொல்லிட்டோம், காரி தூப்பிட்டோம். உன் மனசு சொல்லணும் நீ நல்லவன்பா அப்படின்னு சொல்லி. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. அதுதான் உலகத்தில் ரொம்ப பெரிய அழகு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிடும். நீங்கள்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு வர்றீங்க, ஏதோ கேள்வி கேட்டாங்க, நானும் வந்து பதில் சொல்லின்னு இருக்கேன். இதில் 1% உங்கள் மூலையில் கொஞ்சம் போகும்ல. இந்த கோயிலுக்கு வர்றதில்லை, மகான்கள் சொல்கிறத கேட்குறது இல்லை. சரி, மகான்களும் வேணாம், கோயில் வேணாம், நீயா ஏதாவது 4 புக்கை படித்து அதிலிருந்து நல்ல விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கிறியா? அதுவும் கிடையாது. இப்போ என்ன எப்படி நீ உருப்பிட்டுருவேன்? அதனால் படிக்கின்றலை பழனி திருநாமம். பழனி ஆண்டவனுடைய பேரை சொல்லி தொலைக்க மாட்டேன்ற. சரி, உனக்கு தான் பழனி கோயிலுக்கு போகணும், இல்லை படிக்க எதோ தெரியலன்னா யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் என்னை கொஞ்சம் உருப்பிட வைங்கன்னு கேட்கணும். படிக்கின்றவர் தாள் பிடிக்கின்றலை. ரெண்டுமே தெரியல, உனக்கு தொழ தெரியல. அப்போ என்ன பண்ணும்? முருகர் கோயில்னு முருகா 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 அப்படின்னு அழணும். உனக்கு தொழவும் தெரியல, அழவும் தெரியல. நெஞ்சம் விம்மி ஓயாமல் முசுகின்றில்லை. அளவும் தெரியல உனக்கு. நெஞ்சமே தஞ்சம் மீது நீ எங்கேருந்து உருப்பிட போகிற அப்படின்லாம் பாட்டுக்குது.
அதனால் ஒன்றா அழ கற்றுக்கோ, இல்லை தொட கற்றுக்கோ. அதை தவிர உருப்பட வைக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. தட் வே யூ ஆர் ஆல் லக்கி. ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க, ரொம்ப இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, சப்பாத்தி சாப்பிட்டீங்க, பழம் சாப்பிட்டீங்க, ஸ்வீட் சாப்பிட்டீங்க, சாக்லேட் சாப்பிட்டீங்க, நல்லது தானே நடக்குது. அவங்க ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நான் ஏதோ 2 கேள்விக்கு பதில் சொல்லின்னு இருக்கேன். இப்போ எல்லாம் நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உனக்கே தெரியாமல் உனக்கு நல்லது நடந்துட்டுருக்கு. யூ கேன் பி ஹாப்பி அபவுட் இட். இல்லைன்னா இந்த நேரத்தில் எவனோ டாஸ்மாக் கடையில் உட்காந்து உருண்டுகிட்டு உட்காந்துருப்பான். எவ்வளோ தண்ட செலவு அதெல்லாம் இல்லை, ஆரோக்கியத்தையும் கற்றுக்கிறானுங்க. எல்லாம் மெரினா பீச்சில் உட்காந்துட்டு மண்ணாளின்னு உட்காந்துன்னு இருப்பான், டிவி பார்த்துன்னு உட்காந்துருப்பான். இதனாலலாம் என்ன அடுத்தடி இவனுக்கு என்ன வரப்போகுது? அதை விட இதுதான் நல்லது. அதனால் எங்கள் ஊரில் பழமொழி ஒன்று, என்டிக்கன்ட்டே குடிபத்திரம் அப்படின்வாங்க. என்டிக்கி அப்படின்னா வீடு, அதை விட குடினாக்கா கோயில், ரொம்ப சேஃப்னு அர்த்தம். என்டிக்கன்ட்டே குடி பத்திரம், ரொம்ப சேஃபான இடம் அப்படின்னு. ஏன்? வீட்டில் இருந்தால் யாராவது கடங்காரன் வருவான், சொந்தக்காரங்க வந்து கழுத்து இருப்பாங்க. கோயிலில் வந்து உட்காந்துட்டேனாக்கா நீங்கள் வந்துக்கிறேன்னு உங்கள் வீட்டில் சொல்லாத வரைக்கும் அவன் இங்கே வரமாட்டான். என்டிக்கன்ட்டே குடி பத்திரம். அதனால் கோயிலுக்கு வா. கோயில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம். சனி நீராடுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ குழின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்முடைய உடம்புல தான் இந்த இடத்துல சாஸ்திராரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால இருக்குது. அப்போ சனிக்கிழமை நீ வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது, அதுதான் சனி நீராடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மற்ற கிரகங்களை விட இந்த சனி கிரகம் இருக்குது இல்லையா, அதுக்கு 2.5 வருஷம் ஆளுகை இருக்குது. 30 வருஷத்தில் 12 ராசியில் 12 × 2 30 வருஷம் அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சனிக்கிழமை தலைக்கு நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தன்னை எறிந்து இன்புறவே வெண்ணிலாவே, ஒரு சந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இப்போ நம்மெல்லாம் இருக்கோம்னா நம்மெல்லாம் சந்திர ரூபங்கள். ஏன்னா நம்ம மனசு சந்திரனுடைய வடிவத்தில் இருக்குது. ஆகாசத்தில் ஒரு சந்திரன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைட்லாம் போட்டு வச்சுட்டுருக்கோம், ஆனால் அந்த சந்திரனில் கிடைக்கிற பிரகாசம் இந்த விளக்குக்கெல்லாம் கிடையவே கிடையாது. உலகத்து அந்த எங்கெல்லாம் சந்திரனுடைய ஈவினிங் ரைஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நல்ல வெளிச்சமாக வந்துடுது. அப்போது அந்த சந்திரனை நீ பார்க்குற போது நமக்கு இவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது. மத்தியானம்லாம் நல்ல வெயில் கொளுத்தி இருந்தது, இப்போ குழுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனவுடனே நம்மெல்லாம் போய் ஜம்முன்னு தூங்க போகிறோம். இதெல்லாம் நம்ம சந்திரனை பார்க்குறோம். அப்போது சந்திரனை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? இந்த சந்திரனுக்கு யார் வெளிச்சத்தை கொடுக்குறாங்கன்னு தோணும். அப்போ உங்கள் விஞ்ஞானம் சொல்லுது சூரியன்கிட்டேருந்து அதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தன்னை அறிதல்னா என்ன? நம்ம எல்லாருமே சந்திரர்கள். நம்ம மனசு மூலமாக நாம் சந்திரர்களாக உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனசுக்கு யார் வந்து சூரியன் மாதிரி வெளிச்சம் கொடுக்குறான்னா சூரிய நாராயணன், அந்த பகவான் தான் வெளிச்சத்தை கொடுக்குறான் நமக்கு. அவன் தான் இந்த அறிவை கொடுக்குறான், அந்த ஆற்றலை கொடுக்குறான். இப்போ தன்னை எறிந்து இன்புறவே வெண்ணிலாவே அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சந்திர ரூபங்கள். இதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சூரியன் இருக்கான் இல்லையா, அவன் தான் பரமாத்மா. ஒரே ஒரு சூரியனுக்கு தான் அவ்வளோ பவர் உண்டு. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாயால் அதனுடைய நிழலில் வசிக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ரைட். Question from Govindan sir's granddaughter Vaishali Sibi. Are religious experiences different from one's spiritual experiences? ரிலீஜன்ன்றது ஒரு கல்ட்டு. ரிலீஜன்னா என்ன? நான் முகமது நபியினுடைய இதை பண்ணுறேன், புத்தருடைய இது ஃபாலோ பண்ணுறேன், மோசஸுக்கு பண்ணுறேன், இது சொல்கிறது. ரிலீஜனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட வழியில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன், அவருடைய உபதேசங்களை நான் கேட்கிறேன், நம்புகிறேன் அப்படின்றது ரிலீஜன். அது ரொம்ப சின்ன விஷயம். ஓகே, அடுத்தது என்ன? ஆன்மீகம். ஆன்மான்றது என்ன? கடவுளுடைய வடிவம். நம்ம உடம்பு தான் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லையா, அது ஜோதி. அப்போது ஆன்மீக அனுபவங்கள் என்பவை இந்த உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனேன்னு சொல்லி நமக்குள்ளே இருந்து நம்மளை அந்தர்யாமியாக கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண் என்றார் திருமூலர். என்னை யாரும் பார்க்கலன்னு சொல்லி நான் ஏமாத்தின்னு இருக்கேன்,
ஆனால் என்னை உள்ளிருந்தே ஒருத்தன் பார்த்துன்னு காண்றான். கடவுள் எல்லாவற்றையும் கடந்து எனக்குள்ளிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறவன். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பான்னா ஐர் கிடையாது, இந்த உலகத்தை பார்க்கிறவன், பார்ப்பான், பிஹோல்டர், தி ஆன்லுக்கர். அகத்திலே அவனுக்குள்ள பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு, வாய், கண், மூக்கு, காது. இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மனம் சாட்சியாக இருக்கிறது. அதுதான் மனசாட்சி அப்படிங்கிறது. மனம் நமக்குள்ளிருந்து இந்த 5 புலன்களுடைய சமத்காரங்களையும் இல்லை சேஷ்டைகளையும் பார்க்கிறது. நீ இதை வச்சு உருப்படியாக பூஜை பண்ணிட்டு 4 நல்லது சாதிச்சேன்னா அதுக்கு சமத்காரம்னு பேர். நீ இதை வச்சு சொதப்புற வாழ்க்கையிலன்னு சொல்லி வச்சுக்கோ, அது இதனுடைய அவலட்சணங்கள். இந்த உடம்பை வச்சு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், அன்ப்ரொடக்டிவ் திங், ரெண்டுக்குமே மனம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். நீ எந்த பூஜையுமே பண்ண தேவையில்லை. மனசு சுத்தமாக இருந்தால் எந்த பூஜையும் தேவையில்லை. மனதுக்கண் மாசு இலனாதல், எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாத ஒரு மனதோடு வாழ்கிறது. இப்போ மனசு தான் எல்லாம். மனசு என்பது சந்திர ரூபம். அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம சூரியன் என்ற தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறோம். சூரியன் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மான்னு இப்போ தான் சொன்னேன். ஸோ மனுஷன் நீ க்ளீனாக வச்சுக்கணுன்னாக்கா ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் சிஸ்டம் இஸ் டு ப்ரே. அதை ப்ரே பண்ணிட்டு இந்த உடம்பு அதனுடைய போக்கில் உலகத்தில் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி பண்ணிவிடு, ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. Question from Kavita Shankar. Dear Babs, Raghavendra starts his bhakti with Ramar idol and Rama worship, but at the end Lord Krishna gives him samadhi, and in many places we see his Krishna bhakti. Why Rama has diverted him to Krishna? ராகவேந்திரன் சொல்லக்கூடியவரே பஞ்சமுக ஆஞ்சநேயர். அப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய இஷ்ட தெய்வம் எது? ஸ்ரீமூல ராமர். ஆஞ்சநேயர் ராமரை கும்பிடுறார். இப்போ ராமாவதாரத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வந்தது எது? கிருஷ்ண அவதாரம் வந்தது இல்லையா? ஆனால் இந்த ரூப பேதங்கள் என்பவை நாம் கற்பனை செய்து கொள்ளுகிற விஷயங்கள். இது வேறு அது வேறுன்னு சொல்லி நாம்ளாக கற்பனை பண்ணிக்கிறோம். இது பெருசு அது சின்னதுங்கிற மாதிரி. அப்படி இல்லை. ஏகைவ சத்தியம். உலகத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், நீர் நினைவு அகற்றாதீர். அப்படின்னா இருக்கிறது ஒரே கடவுள் தான். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு, அதுதான் பல்பு, அதுதான் எல்லாம். அது மாதிரி ஒரே கடவுள் தான். ராமனாகவும் இயேசுவாகவும் புத்தனாகவும் கிருஷ்ணனாகவும் இந்த உலகத்தில் அம்மனாகவும் பிள்ளையாராகவும் முருகனாகவும் வர்றதெல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான். மனிதர்கள் இந்த ரூபபேதங்களில் எதுக்கு மாட்டிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க ஜாதகத்தில் ஒவ்வொரு பிளானட் ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கோ அவங்க ஆஞ்சநேயர் முருகர் மாதிரி சாமிகளை கும்பிடுவாங்க. புதன் நல்லா இருந்தால் நாராயணனை கும்பிடுவாங்க. குரு நல்லா இருந்தால் சாய்பாபா, ராகவேந்திரர் இந்த மாதிரியான மகான்களையும் தட்சிணாமூர்த்தி அந்த வடிவங்களையும் கும்பிடுவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தால் அம்பாள் உபாசனை செய்யணும் அப்படின்னு தோணும். சனி நல்லா இருந்தால் வெங்கடாதிபதி, ஆஞ்சநேயர், நரசிம்மரி இந்தமாரி கடவுளை கும்பிடுவாங்க. சூரியன் நல்லா இருந்தால் சூரியனை கும்பிடுவாங்க. அக்பர் பாஷா இருந்தான் இல்லையா, அவன் ஒவ்வொரு நாளும் மொட்டை மாட்டில் போய் சூரியனை கும்பிட்டு இருந்தான், பாயா இருந்தால் கூட. அதனால் ஏன்னா அவன் ஜாதத்தில் சூரியன் நல்லாயிருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தோன்றுகின்ற தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுக்கு காரணம் கிரகங்கள் தான். உன் ஜாதகத்தை பார்த்தாவே நீ எந்த சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லிடலாம். அதனால் எதுவும் பெருசில் எதுவும் சின்னதில்லை. 9 கிரகம் இருக்குது. அந்த 9 கிரகம் நம்முடைய 9 ஓட்டகது இல்லையா, 2 கண் 2 மூக்கு, மூக்களுக்கு துவாரங்கள், 2 காது, ஒரு வாய், கீழே 2. இந்த கீழே 2 இருக்கு இல்லையா, அதுதான் ராகு. இந்த இடுப்பு கீழே இருக்கிறது ராகு கேது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இந்த 9 கிரகங்களுடைய ஆளுமைக்கு இருக்காங்க. அண்டு 7 நாளைக்கு 7 கிரகம். ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது. கேதுன்னா சுக்கிரனு கூட கனெக்டடு, ராகுன்னு சொல்லலாம் சூரியனு கூட கனெக்டடு. அதனால் தனியாக அதுக்கு இது கிடையாது. அந்த அந்த தெய்வத்துக்கு அட்டாச்சாக இருக்கும். கேதுன்னா பிள்ளையாருன்னு வச்சுக்கோ. நீ அந்த கேது வெள்ளிக்கிழமைக்கு அம்பாளுக்கு உள்ளது. சக்தி சகிட கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லாமே நம்முடைய உடம்புல தான் இருக்குது. உடம்பாரின் உயிரார் அறிவர்,
அதனால் நமக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள், வாழ்க்கை, நம்முடைய ப்ரொஃபஷன், எந்த மாதிரி தொழில் செய்கிறோம், எல்லாமே கிரகங்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு அது தோணுது. இந்த வம்பெல்லாம் வேணாம் தான் ஆதிசங்கர் என்ன பண்ணார், அவர் இறையவர் குறைவிலர் இறையவர். எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையிடம் கொட்டாமோ. கடவுளுக்கு ஒரு பேர் இல்லை, நம்ம தான் சாஸ்திர நாமத்தினால் அவனை கும்பிடுறோம். ஏதவன் பேர் ஏதவன் ஊர், யார் ஊற்றார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார், அவனுக்கு ஊர் ஏது பேர் ஏது அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல், இருக்கிறது ஒரே கடவுள், நம்ம எல்லாரும் அவங்களுக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஜாதகத்தில் அம்பாள் மேலே மனசு போனால் சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். முருகன்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்டலாம் போனால் செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது உன்னை மீறி நடக்கிற விஷயம். உன்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதான் இருக்குது. அதனால் ஆதிசங்கரர் பார்த்தார், இந்த ஜனங்களை எப்படியாவது உருப்பட வச்சிடணும், இவங்க மதத்தினுடைய பேரால் அடிச்சிக்கக்கூடாது. பேய்பிடிப்புற்ற பிச்சுப்பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். வள்ளலார்கிட்ட நடராஜர் சொல்கிறாராம், நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவென்றார். நீ என் பிள்ளை போய் ஜனங்கள்லாம் அடிச்சுக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு நடராஜர் சொன்னாராம் வள்ளலார்கிட்ட. அப்போ அந்த அடிச்சுக்காமல் இருக்கக்கூடிய பாவனை இருக்கு இல்லையா, அதுக்காக தான் ஆதிசங்கர் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, நம்முடைய தெய்வ வழிபாட்டை 6ஆக வகுத்தாங்க. சூரியனை கும்பிடுறதுக்கு சௌமாரம்னு பேர், விஷ்ணு கும்பிட்டா வைஷ்ணவம், முருகனை கும்பிட்டாக்கா 1, அம்பாளை கும்பிட்டாக்கா 1, இப்படி 6 விதமான வழிபாடுகளை அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதனால் உனக்கு எந்த வழிபாடு வேணுமோ அது கும்பிடு. சூரியனை கும்பிடுமா கும்பிடு, சிவனு, சக்தி, பெருமாள், முருகன், கானாபத்தியம்னா பிள்ளையாரை கும்பிடுறது. ஸோ இந்த 6ல் உனக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ அதை கும்பிடு. அதுக்கு இதெல்லாம் மந்திரம், இதெல்லாம் நைவேத்தியம், இப்படியெல்லாம் நீ பூஜை பண்ணோம் அப்படின்னு அவங்கெல்லாம் கிராமரே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் எதுக்கு அடிச்சுக்கிற, உனக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி பண்ணு. அதனால் வள்ளலார் போன்ற மகான்கள் ஜோதி வழிபாட்டை சொன்னதுக்கு காரணமே இதுதான். ஜோதின்ற போது ஜோதி தானே, அதில் உருவ பேதங்கள் எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க. அந்த நடராஜர் கூப்பிட்டாராம் வள்ளலாரை, கூப்பிட்டு ஜனங்கள்லாம் அடிச்சுக்கிறாங்கப்பா, பேயும் பிடிச்சி பைத்தியமும் பிடிச்ச மாதிரி இருக்கிற ஜனங்க, இந்த ஆன கண்டிஷனில் இந்த ஜனங்க அடிச்சுக்கிறாங்க. பேய் பிடிப்புல பிச்சுன்னா பைத்தியம் பிள்ளை மதங்களாலே என் மக்கள் அடிச்சுட்டு சாகுறாங்க, மாண்டு போயினார். நீ என் பிள்ளை ஆசலாலை செயல் விரைந்து புரிகை என்று கூட, என் பிள்ளைப்பா போய் எல்லாரையும் அடிச்சுக்க வேணான்னு சொல்லுன்னு சாமி சொல்கிறாராம் இவர்கிட்ட. இவர் பயப்படுறாராம், இவ்வளோ பெரிய உலகம், நானே ஒரு வெள்ளை துண்டை கட்டின்னு உட்காந்துக்கிறேன், நான் சொன்னேன் யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நடராஜர் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளி தருகின்றோம், நீ பயப்படாத நான் உனக்கு பவர் கொடுக்குறேன்டா அப்படின்றாராம். அப்பயும் ஒரு பயப்படுறாராம். அப்போ அவர் கோபம் வருதான் நடராஜருக்கு, ஆணைன்றார், என் மேலே ஆணை சொல்கிறான், போய் என் வேலையை ஒழுங்காக பண்ணுடா அப்படிங்கிறாராம். அதனால் கடவுளுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று வள்ளலார் சொல்கிறாருன்னா, எல்லோரும் ஒத்துமையாக இருங்கப்பா, சமரசனா எல்லாம் சமரசம்னா யுனைட்டடாக இருக்கிறது, சுத்த ஆனால் அழுக்கு இல்லாமல் இருப்பது, சன்மார்க்கம் என்றால் போகிற வழிக்கு புண்ணியம் தருது, துன்மார்க்கம் அது ஆப்போசிட்டு சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம். வள்ளலார் வந்தார், ஆனால் முடியல. ஏன்னா அந்த காலத்தில் பஞ்சம், வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டு 19ஆம் நூற்றாண்டு, அதனால் ஜனங்களுக்கு பசி தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு சத்தியஞான சபை அமைச்சவருக்கு வேறு வழி தெரியல, ஏன்னா ஜனங்க சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க. அதனால் ஒரு அணையாத அடுப்பு வச்சு கஞ்சி காய்ச்சி ஊற்ற ஆரம்பித்தார். வள்ளலார்கிட்ட இன்றைக்கி வரைக்கும் எஞ்சிக்கிட்டு இந்த அடுப்பு வடலூரில், அவருக்கு வேறு வழி தெரியல. அதனால் ஒன்று அப்போ இருந்த காலம் சூழல் முடியல, ரெண்டாவது என்னாச்சு, அவர்கிட்ட சம்பளத்துக்கு இருந்த குருக்களே உனக்கு என்ன தெரியும், நான் தான் மந்திரம் வேதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு இவரை மதிக்கவே இல்லை. அந்த மாதிரியாக இவர்கிட்ட இருந்தவங்களே இவருக்கு ப்ராப்ளம் கொடுத்தாங்க. மூணாவது, இவர் எழுதிய அருட்பா கிடையாது மறுப்பான்னு சொல்லி கடலூர் கோர்ட்டில் இவர் மேலே கேஸ் போட்டாங்க. ஆறுமுக நாவலர்னு ஒரு ஆளை கூட்டின்னு வந்தாங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து கூட்டின்னு வந்து நம்ம ஊரில் இருந்த பரதேசி பண்டாரங்கள்லாம் இவரை கூப்பிட்டு கோர்ட்டில் கேஸுக்கு இழுத்தாங்க. இவர் கோர்ட்டுக்குள்ளே நுழையிறாரு. இவரை பார்த்த உடனே கேஸ் போட்ட ஆறுமுக நாவலேருந்து எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ ஜட்ஜி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறேன்னா, அவங்க என்ன அப்படின்னாங்களாம், யார் மேலே கேஸ் போட்டிங்களோ அவன் உள்ளே நுழைஞ்சா கேஸ் போட்டவன்லேருந்து எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறீங்க, இப்போ இவன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும், போயான்ட்டான் வெள்ளக்கார ஜட்ஜி. இப்படி பல விஷயங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடந்தது.
அப்போ அவருக்கு மனசு கஷ்டமாச்சு. சொன்னார், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. நான் வந்தேன், எல்லாத்தையும் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் சரக்கு வாங்கிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு. எந்த வள்ளலார்? நடராஜரே கூப்பிட்டு என் வேலையை செய்யலான்னு சொல்லி பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்காத குறையாக பவர் கொடுத்த ஒரு வள்ளலார். அவரால் ஒன்றுத்தையும் பண்ணவே முடியல. அதே மாதிரி பூண்டி மகான் வந்தார், பூண்டியில் திருவண்ணாமலை பக்கத்தில். அவர் சொன்னார், நான் படியளக்க வந்தேன்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, நான் கடையை கட்டி கைலாசுக்கே போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கைலாசுக்கே திருப்பி போயிட்டார். அப்போ கைலையை கண்ணால் காண்பதும் ஆகாதென்று ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார். இந்த கலியுகத்தில் நடக்க போகிற கொடுமைகளை பார்க்கக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் இந்த சித்தர்கள் ரிஷிகள் எல்லாரும் கைலாசத்துக்கு போயிட்டாங்களாம். அவங்கெல்லாம் இப்போ வரப்போகிறாங்க திருப்பியும். யாரெல்லாம் இந்த கலியுகத்தில் அனாச்சாரமாக இருக்குதுன்னு ஓடிவிட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இந்த உலகத்துக்கு திருப்பி வர வேண்டிய நேரம். கைலாசத்தில் அங்கே இங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு வருவாங்க. அதே பேரோடு அதே உருவத்தோடு வர மாட்டாங்க, வேறு ஒரு பேர் வேறு ஒரு வடிவத்தில் வருவாங்க. ஆனால் இட் வில் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த எனர்ஜி அண்ட் ஃபைனான்ஸ். அந்த மாதிரி இப்போ உலகத்தில் மாற்றங்கள் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வர்றபோது ஜனங்க புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்கெல்லாம் புரிஞ்சு வர்றதுக்கு முன்னே உலகத்தில் பல அழிவுகள் வரும். அதனால் அதில் நிறைய பேர் செத்து போடுவாங்க. யாரெல்லாம் இவ்வளோ காலமும் கடவுளை விடாமல் பிடிச்சிருந்தாங்களோ, யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஏதோ ஒரு வகையில் உருப்பட வச்சுருவார். அவங்கெல்லாம் வரக்கூடிய சத்தியுகம். இப்போ இது முடிய போகுது கலியுகம். கலியுகம் 5000 வருஷம்தான், 5000 தாண்டிடுச்சு. அதனால் முடிய போகுது கலியுகம். அடுத்தது சத்தியுகம் வரும். இப்போ ஜனங்கள்லாம் பக்திமான்களாக இருப்பாங்க. எல்லோரும் பூஜை புனஸ்காரம் தவம் செய்கிறது, ஊனோடும் நமக்குள்ளே சாமி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு அன்பு, இதெல்லாம் அவங்களுக்கு தானாக வந்துடும். லெட் அஸ் வெயிட் ஃபார் ஆல் தட் திங். அது மாதிரி வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த நேரமும் உந்தன் நாமமே சிந்தை நினை மனமே, எந்த நேரமும் உந்தன் நாமமே சிந்தை நினை மனமே. இந்த உடல் தந்த ஈஸ்வரியே, இந்த உடல் தந்த ஈஸ்வரியே, நான் வந்த காரணம் நான் அறியேன் அம்மா. எந்த நேரமும் உந்தன் நாமமே சிந்தை நினை மனமே அம்மா. கந்தனை ஈன்ற கருணை தெய்வமே, மந்தகாசமுக மதிவதனே. கந்தனை ஈன்ற கருணை தெய்வமே, மந்தகாசமுக மதிவதனே. மைந்த மனதோடும் வாடுகிறேன், நைந்த மனத்தோடும் வாடுகிறேன். உன் சொந்தமொன்றையே வேண்டுகிறேன் அம்மா. எந்த நேரமும் உந்தன் நாமமே சிந்தை நினை மனமே அம்மா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.